கடவுள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடினாலே சங்காரமாக்குகிறார்கள். அப்படின்னா என்ன? அப்படி அர்த்தம்னா, ஆரம்பத்தில் கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கடவுளை அறிகிற அறிவு மனுஷனுக்கு வேணும். கண்டிப்பாக கடவுள் எப்படி இருக்கிறார். ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாடு நாட்களிலே கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பூமிக்கு தேவையோ, எப்பொழுதெல்லாம் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, மனிதர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவையோ, அப்போல்லாம் அவர்கள் மேல் அவர் இறங்கி, ஆவியாக இறங்கி பிரச்சனைகளை மாற்றிவிட்டு பின்பு தன்னுடைய பரலோகமான அந்த பரலோகத்துக்கு போய்விடுவார். இது எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, எப்போதும் தேவன் நம்ம கூட இருக்க மாட்டாரா என்று உலகத்தின் ஜனங்கள் ஆசைப்பட்டார்கள். பிற்பாடு அந்த போயிட்டு பரலோகத்துக்கு போன கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் பின்பு எப்போதுமே நான் மனுஷன் கூட இருக்கணும் அப்படி சொல்லி, மனுஷனுக்குள்ளே கடவுள் தங்கணும்னா பரிசுத்தம் தேவை. அப்போ ரத்தத்தால் கழுகப்படணும். அதுக்கு அவர் கடவுள் என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ணார்? குமாரனாக இயேசுவின் பேரில் பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். அதான் கிமுன்னு சொல்கிறோம். 33 வருஷம் கிறிஸ்து என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் கிறிஸ்து பிறந்தார். அப்புறம் அந்த கடவுள் சரீரமாக இஸ்ரேல் தேசத்தில் 33 வருஷமாக சரீரத்தில் அவர் உலாவினார், வாழ்ந்தார், ஜனங்களோடு பேசினார், உபதேசித்தார். அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 வருஷம்தான் சரீரமாக இருந்தார் கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் அவர் பேர் இயேசுவா பூமியில் பிறந்தார். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னா, கடவுள் மேலே போயிட்டு 40 நாள் நான் உயிரோடு இருந்தேன் காண்பிச்சு இயேசு அவர் விண்ணகம் மேலே போகும்போது 10ஆம் நாள் திரும்பி கீழே வருகிற பொழுது அதனுடைய ஆவியை ஊற்றினார். இப்பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவி நமக்குள்ள ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அதை அன்று பேசுகிறது. தீமையை உணர்த்தினா அது பிசாசு சொல்லப்பட்ட பிசாசு தீமையை செய்ய பார்க்குறான். நன்மையை உணர்த்தினா அது கடவுள் செய்ய பார்க்குறாரு. அப்போ கடவுள் உணர்த்துறது ஆண்டவர் பேசுறது. சரிங்களா? இப்போ கடவுள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். அதான் திரியேக தேவன் ஒருவர். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது ஒரு சரீரத்தை குறிப்பது போல பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது ஒருவரை குறிக்கிறது. சரிங்களா? அந்த ஒருவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஆகவே தெய்வத்தோட அறிகிற அறிவு என்னன்னா, இப்பொழுது இது பார்க்குற நீங்கள் பேசுகிற நான் உங்களுக்குள்ள கடவுளுடைய ஆவி இருக்கிறதா, உலகத்தின் பிசாசின் ஆவி இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். நன்மை செய்வீர்கள் என்றால் அது கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி. தீமை செய்வீர்கள் என்றால் அது பிசாசின் ஆவி. பிசாசின் ஆவி நரகம், பரிசுத்தாவி பரலோகம். நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.